திருப்பலியின் மகிமை. நலாயன் இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெர்மன் நாட்டிலுள்ள லக்சன்பர்க் நகரில் இறைச்சி கடையிலே இறைச்சி கடைக்காரரிடம் கொஞ்சம் மட்டன் வாங்கி சமைத்து உண்ண வந்த ஏழை பாட்டியின் உரையாடலை ஒரு வனத்துறை தலைவர் கேட்டார். அந்த ஏழை பாட்டி, என்னிடம் பணம் இல்லை ஐயா, எனக்கு உடல் பலவீனமாக உள்ளது, எனக்கு கொஞ்சம் மட்டன் கொடுங்கள் என்றார். கசாப்பு கடைக்காரர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். தன் சக கசாப்பு கடை ஊழியர்களுடன் சேர்ந்து கொண்டு கிண்டலாக, கொஞ்சம் மட்டன் கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க என்று எள்ளி நகையாடினார். ஏழை பாட்டி, எனக்கு மட்டன் தரும் உங்களுக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுப்பேன் என்றார். போய் திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டு வாருங்க, நான் மட்டன் தாரேன் என்று கூறி பாட்டியை அனுப்பிவிட்டார். இதை கவனித்து கொண்டிருந்த வனத்துறை தலைவர் என்ன நடக்கிறது என்று பார்க்க அங்கேயே அமர்ந்திருந்தார். பாட்டியும் திருப்பலி முடித்துவிட்டு திரும்பி வந்தார். பாட்டி, நான் உங்களுக்காகவும் உங்கள் கடை வியாபாரத்துக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டேன், எனக்கு மட்டன் தாருங்கள் என்றார். கசாப்பு கடைக்காரர், பாட்டி, ஒரு காகிதத்தில் நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதி தாருங்கள், அதன் எடைக்கு ஏற்ப மட்டன் தருகிறேன் என்றார். திருப்பலியின் வலிமை அறிந்த பாட்டி ஒரு காகிதத்தில் நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதி கொடுத்தார். கசாப்பு கடைக்காரர் அந்த காகிதத்தை வாங்கி தராசு தட்டின் ஒரு பக்கம் வைத்து மறுபக்க தட்டில் சிறிது அளவு மட்டன் போட்டார். ஆனால் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதப்பட்ட காகிதம் இருந்த தட்டு எடை கூடுதலாக இருந்தது. ஆச்சரியப்பட்ட கசாப்பு கடைக்காரர்